ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 29 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? வாக்கிங்லாம் பண்ணிங்களா? அதோட சேர்த்து ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஏன்ட்ட கேட்குறீங்களா? நான் இன்னும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணல, வாக்கிங் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இனி நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கும் அந்த எக்ஸசைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் ஒரு சில எக்ஸசைஸ் பார்த்து வச்சுருக்கேன், அதை நானும் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? சரி, ஜங்க் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா? இந்த மந்த் ஜங்க் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி ஜங்க் ஃபுட் கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் கட் பண்ணாட்டியும் இனியாவது கட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் என்னோடய டயட் இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஓரளவு ஜங்க் ஃபுட் எல்லாம் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? மார்னிங் என்ன பண்ணேன்னா 1 cup ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு 2 சப்பாத்தி, அது கூட உருளைக்கிழங்கு குருமா வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் பூரி தான் பண்ணாங்க, ஸோ நான் சப்பாத்தியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 11 o'clock போல் ஸ்நாக்ஸுக்கு தர்பூசணி 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் அதுக்கு ஃபிஷ் கறியில் உள்ள ஃபிஷ் ஒரு 2 சின்ன பீஸ் போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு போல் பண்ணி வச்சுருந்தாங்க, ஸோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் கறியில் போட்ட ஒரு மாங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு இன்றைக்கி நான் எந்த ஒரு இதுவும் எடுக்க போகிறதில்ல, ஒரு ஆப்பிள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். டிஃபன் மாதிரி எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா நான் இன்றைக்கி சென்னையில் கன்னியாகுமரி போகிறேன்ல, ஸோ எனக்கு டிஃபன் ஏதாவது எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஒவ்வாமையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கல. ஏன்னா சில டைம் நமக்கு ஒத்துக்காதில்ல, அதனால் எனக்கு வேண்டாம் போல் இருந்தது, ஸோ நான் அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பஸ்ஸில் போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பீனட் இருக்குல்ல, ரோஸ்டட் பீனட் ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருந்தேன். அதோட பாப்கார்னும் ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், 100 கிராம் போலன்னு நினைக்கிறேன். இல்லை 50 கிராம் தான், அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் இப்போ பீனட்டையும் தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு நைட்டு ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆப்பிளும் சாப்பிட்டோம், பீனட்டும் பாப்கார்னும் சாப்பிட்டோம்ல. பாப்கார்ன் சாப்பிடும்போதே கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, ஸோ கொஞ்சம் எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருந்து, அதனால நான் வேறு எதுவும் எடுத்துக்கல. சரி, நான் இப்போ இன்றைக்கி சாப்பிட்டதுக்கெல்லாம் எவ்வளோ கேலரின்னு சொல்லவா? 1 cup ஆஃப் மில்க்குக்கு 150 கேலரி. அதுக்கப்புறம் 2 சப்பாத்திக்கும் 240 கேலரி, குருமாக்கு 150 கேலரி. அடுத்தது தர்பூசணி சாப்பிட்டோம்ல, அதுக்கு 70 கேலரி. லஞ்சுக்கு சாதம், ஃபிஷ் இதெல்லாம் எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 665 கேலரி. அடுத்த நைட் ஆப்பிளுக்கு 80 கேலரி. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு பீனட்டுக்கு 280 கேலரி, பாப்கார்னுக்கு 130 கேலரி. ஆக மொத்தத்தில் நான் இன்றைக்கி எடுத்தது எவ்வளோன்னா, மார்னிங் 390 கேலரி, ஸ்நாக்ஸுக்கு காலையில் எடுத்தது 70 கேலரி தர்பூசணி, லஞ்சுக்கு 665 கேலரியா, நைட்டுக்கு ஆப்பிள் 80 கேலரி, அடுத்து நைட்டு ஸ்நாக்ஸ் எடுத்தது 410 கேலரி. மொத்தம் 1615 கேலரி எடுத்திருக்கேன். நம்ம எடுக்க வேண்டிய லிமிட்டும் 1600 to 1800 தானே, இன்றைக்கி கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் 45 to 55 கிராம் எடுத்திருக்கேன். கார்ப்ஸு 175 to 200 கிராம் எடுத்திருக்கேன். ஃபேட்டு 40 to 50 கிராம், ஃபைபர் 20 to 28 கிராம். இன்றைக்கி ப்ரோட்டீன் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஏன்னா ட்ராவல் டைமில் இருக்கும்போது என்னால் கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுக்க முடியலை. ஆனால் நான் அந்த கேலரியை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனால் ப்ரோட்டீன் என்னால் ரீச் பண்ணவே முடியலை. சரி, எப்படியோ இந்த ட்ராவலில் நான் இப்படி தான் என்னோடய கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய டயட் இப்படி தான் போச்சு. நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணும்போது டயட் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட டயட் எப்படி இருந்தது? நீங்கள் ஏதாவது ஜங்க் ஃபுட்டை கட் பண்ண முடியாமல் எடுத்துக்கிட்டிங்களா? இல்லை அந்த டைமும் நான் ஜங்க் ஃபுட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்காமல் இருந்தீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா?
நான் எப்படி ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள், சரியா? அப்போ தானே எனக்கும் தெரியும் இந்த ட்ராவல் டைம்லலாம் ப்ரோட்டீன் ரீச் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் எடுத்தீங்க, என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? சரியா? சரி, இனி நான் நாளைக்கு என்ன சாப்பிட்றேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? பாய் பாய்.